Total internal reflection. Case 1 பார்க்கலாம். Denser medium, rarer medium அப்படின்னு ரெண்டு மீடியம் எடுத்துக்கலாம். Denser medium ஓட refractive index n1, rarer medium ஓட refractive index n2. இப்போ denser mediumல இருந்து ஒரு ray of light வந்து rarer mediumக்குள்ள refract ஆகும்போது எப்படி ஆகும்னா refracted ray normal line விட்டு தள்ளி போய் refract ஆகும். இங்க வந்து angle of incidence I, angle of refraction R. இப்போ கேஸ் 2 பார்க்கலாம். இந்த கேஸில் டென்சர் மீடியம்லேருந்து வர ரே ஆஃப் லைட்டோட இன்சிடென்ட் ஆங்கிள் தீட்டா சி கிரிட்டிக்கல் ஆங்கிள்க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா இங்கே ரிஃப்ராக்ஷன் எப்படி நடக்கும்னா டென்சர் மீடியம்க்கும் ரேரர் மீடியம்க்கும் இன் பிட்வீனில் இருக்கிற ஒரு லைன், அதாவது அதோட இன்டர்ஃபேஸில் ரே ஆஃப் லைட் ட்ராவல் ஆகும். இந்த இடத்துல ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அண்ட் இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து தீட்டா சி. தீட்டா சி இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்போ கேஸ் 3 பார்க்கலாம். இந்த கேஸில் டென்சர் மீடியம்லேருந்து வர ரே ஆஃப் லைட்டோட இன்சிடென்ட் ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இங்கே ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்கும்னா எந்த மீடியம்லேருந்து லைட் வருதோ அதே மீடியம்குள்ளே திருப்பியும் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். இந்த கேஸ் பேர் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஸ்னெல்ஸ் லா எடுத்து கேஸ் 2 அப்ளை பண்ணலாம். ஸ்னெல்ஸ் லா வந்து n1 sin I ஈக்குவல் டு n2 sin R. Refractive index of denser medium வந்து n1. So n1 அப்படியே எழுதிக்கலாம். n1 sin theta c. Incident angle வந்து இங்க theta c equal to n2 sin இங்க refracted ray ஓட angle 90 degree. So 90 degree. Sin 90 degree வந்து 1. So next n1 sin theta c equal to n. இது 1 ஆயிரும். So sin theta c equal to n2 by n1. Theta c equal to sin inverse of n2 by n1. Critical angle ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். sin inverse of n2 by n1. Next summary. Angle of incidence critical angle விட கம்மியாக இருந்தால் ரே வந்து செகண்ட் மீடியம்குள்ளே ரிஃப்ராக்ட் ஆகும். Angle of incidence theta c ஓட ஈக்குவலாக இருந்தால் ரே வந்து அதுக்கு நடுவில் இருக்க இன்டர்ஃபேஸ் வழியாக ட்ராவல் ஆகும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தீட்டா சியோட கிரேட்டராக இருந்தால் எந்த மீடியம்குள்ளேருந்து ரே வந்ததோ அதே மீடியம்குள்ளே ரே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இந்த கேஸ் பேர் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். தேங்க்யூ.